வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்கர்கள் அரண்டு ஓடும் அமெரிக்கர்கள் அப்படி சொல்லலாமா? அரண்டு ஓடும் அமெரிக்கர்கள். இப்போது அமெரிக்கன் செக்ரட்டரி ரூபியோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பக்கத்தில் உள்ள 14 கண்ட்ரிஸ், அதாவது ஈரான் பக்கத்தில் உள்ள சவுதி அரேபியா, குவைத்து, யுஏஇ, பஹ்ரைன், இந்த மாதிரி ஒரு 14 கண்ட்ரிலேருந்து அமெரிக்கர்கள் தங்களை பாதுகாத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்கா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வேறு நாட்டுக்கு சேஃபாக போயிடணும் அப்படின்ற ஒரு கொடுத்துருக்காரு. At the Department of State, our number one priority is the safety and the security of American citizens everywhere in the world. Now, with what's going on in the Middle East, with Operation Epic Fury and the cowardly attacks that we're seeing from Iran against Gulf countries, I wanted to take this chance to speak directly to Americans who are in the Middle East about the work we are doing to try to keep you safe. So immediately following the beginning of this operation, at my direction, the State Department activated a 24/7 task force, surging personnel and resources necessary to help provide American citizens. காரணம் என்னன்னா, ஈரான் பக்கத்தில் உள்ள ஈரான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, பக்கத்தில் உள்ள முஸ்லீம் கண்ட்ரிகளாகிய சவுதி அரேபியா, யுஏஇ, பஹ்ரைன், குவைத்து, இந்த மாதிரி சைப்ரஸ், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் அங்கே உள்ள அமெரிக்க தளங்கள், அதாவது படைத்தளங்கள், அமெரிக்க ஆர்மி அங்கே இருக்காங்க. வேவுகளை வீசி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஈரான். இதை பார்த்து அரண்டு போன அமெரிக்கா அப்படிதான் சொல்லலாம். இதை பார்த்து அரண்டு எதிர்பார்க்காத, ஏன்னா நார்மலாக அமெரிக்காவும் இஸ்ரேல் ஈரான் மேலே கொண்டு போட்டு ஈரான் தலைவரை கொண்டுட்டாங்க. இப்போ கொண்டுட்டா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோபம் வருது. கோபம் என்ன செய்கிறாங்க, எந்த சூழ்நிலையும் அமெரிக்கர்களையும் இஸ்ரேலையும் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் உள்ள அமெரிக்க இராணுவம், அமெரிக்க படைகள் மீது ஈரான் ஏவுகணைகளையும் மற்ற சில குண்டுகளையும் போட்டு அழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் அணு ஆயுத நாடாக ஆயிடக்கூடாது. அது அணுகுண்டு தயாரிச்சிச்சு அப்படின்னா, அணு ஆயுத நாடாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை கட்டுப்படுத்த முடியாது. அது எந்த சூழ்நிலையும் ஈரானை அணு ஆயுத நாடாக மாற்றிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அவங்க நினைச்சது எதுவும் நடக்கணும், இந்த உலகத்தில் ட்ரம்ப் நினைச்சது நடக்கணும் என்ற அடிப்படையில் தான் இது நடந்துட்டு இருக்கு. அது எந்த அளவில் போய் முடியும் அப்படின்னு தெரியல. மேபி வேர்ல்டு வார் 3 வர கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு நாடு நான் சொல்கிறது கேட்கலான்டா உடனே நான் அடிச்சிருவேன். அங்கே அந்த நாட்டுக்குள்ளே போய் இந்த வெனிசுலா இருந்தோம் இல்லையா, வெனிசுலாவில் அந்த நாட்டின் தலைவர் ட்ரம்ப் சொல்கிறத கேட்காதனால உடனே என்ன செஞ்சார், ட்ரம்ப் என்ன செஞ்சார், உடனே படைகளை அனுப்பி அந்த நாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சு அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் மற்றும் அவருடைய மனைவியை கைது பண்ணி அமெரிக்கா கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இப்போ அமெரிக்கா ஜெயிலில் இருக்காங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த வெனிசுலா நாடு அமெரிக்கா சொல்கிற மாதிரி கேட்குது. ஏன்னா வெனிசுலாவில் அதிகமான எண்ணெய் வளங்கள் இருக்குது. அப்போ அந்த எண்ணெய் வளங்களை சுரண்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பொம்மை தலைவர் இருக்கணும். அந்த மாதிரி தலைவர் இருந்தால் தான் நம்ம அந்த நாட்டை ஆள முடியும். அங்கே எண்ணெய் வளத்தை அமெரிக்கர்கள் எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும், அமெரிக்காவுக்கு நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் பயமுறுத்தி ட்ரம்ப் இந்த மாதிரி அந்த தலைவரை கைது பண்ணி தான் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி கொண்டு வராங்க. அதே மாதிரி ஈரானையும் பேச்சு நடத்தி நீங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, தயாரிச்சிங்கனாக்க உங்களை குண்டு போட்டு அடிச்சிருவோம், இந்த மாதிரி மிரட்டி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த நாட்டின் தலைவர் மற்றும் முக்கியமான தலைவர்கள் சேர்ந்து
இந்த முடிவுக்கு என்ன சொல்லலாம் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அணு ஆயுத பேச்சுவார்த்தை முடிவை வந்து கலந்து ஆலோசனை பண்ணும்போது அது தெரிஞ்சுக்கிட்ட இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வந்து ஒரு 30 குண்டுகள், அதாவது அண்டர் கிரவுண்டு உள்ள நுழைஞ்சு போய் அடிக்கிற மாதிரி குண்டுகள் போட்டு அந்த முக்கியமான தலைவர்களாக அழிச்சாங்க. முக்கியமாக அந்த நாட்டின் தலைவர் வரை அழிச்சாங்க. அதன் கோபமாக அந்த நாட்டு இராணுவம், அதாவது ஈரான் நாட்டு இராணுவம் என்ன செய்யறாங்க, பக்கத்து நாட்டில் உள்ள ஈரான் அருகில் உள்ள நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களையும் அமெரிக்கர்களையும் அமெரிக்க தூதரங்களையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. இதனால் பயந்து போன அமெரிக்கா, அரண்டு போன அமெரிக்கா இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அமெரிக்கர் எல்லாரும் சேஃபாக வேறு நாட்டுக்கு கிளம்பிடணும், சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போர் எப்போ முடியும் அப்படின்னு தெரியல. இதுக்கு முழு காரணம் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கக்கூடிய அமெரிக்கா. இதுக்கு முழு காரணம் தான் நினைச்சா எது செய்ய முடியும், யார் மேலும் குண்டு போட முடியும், யாரையும் கைது பண்ண முடியும் என்ற அடிப்படையில் ட்ரம்ப் வந்து தன்னுடைய செயலை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அந்த செயல் எந்த அளவில் போய் முடிய போகுது தெரியல. அந்த ஏன்னா ஒரு நாட்டின் தலைவர் அப்படின்னா மற்ற நாடுகள் வந்து பேசி எல்லாம், அதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை நடத்த முடியாத பட்சத்தில் அவங்க வந்து நம்ம நாட்டு மேலே எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் சொல்கிறது கேட்கல, இமீடியட்டாக சண்டை, உடனே வரி விதிப்பு, இந்த மாதிரி ஒரு தான் நினைச்சது எல்லாமே செய்யணும் என்ற அடிப்படையில் ட்ரம்ப் நடந்துட்டு இருக்காரு. அந்த அவருடைய நடவடிக்கையினால அமெரிக்கா மற்றும் பிற நாடுகள், அதாவது உலகமே வந்து போர், ஒரு பதட்டத்தில் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு நாள் சண்டை போட்டுருக்காங்க. இந்த சண்டையின் மூலமாக ஈரான் வந்து அமெரிக்க தூதரகங்களையும் அமெரிக்கர்களையும் அமெரிக்க இராணுவத்தையும் இப்போ 3 இராணுவ விமானத்தை அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்தினாங்க. இப்போ 650க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்களை சுட்டு கொண்டுள்ளோம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் வந்து அமெரிக்கர்களை அரட்டி கொண்டிருக்கும் ஈரான். ஸோ அமெரிக்கா அரண்டு போய் இருக்கும் அமெரிக்கா. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.